தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்க? கண்டிப்பாம்மா. கடகம் பாருங்க, கடந்த காலங்கள் முக்கியமா கடைசி 2.5 வருஷம் கடகம் பட்ட பாடு சொல்லி மாளாது. எல்லாத்தையும் இழந்துட்டோம். இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உயிர் மட்டும்தான் மிச்சம் உயிர் இருக்கு. மட்டும்தான் மிச்சம், உயிர் மட்டும்தான் சொச்சம். யாராவது ஒரு கடகமாவது இந்த வார்த்தையை போடுவாங்கம்மா. இத கமெண்டா போடுவாங்க. அவங்க சும்மாவே எக்ஸாகரேட் பண்றாங்களா? இல்லம்மா. இல்ல. அவங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்துச்சு. அஷ்டமத்து சனி மொத்தமா புடுங்கிட்டா அப்படின்றத சொல்லணும். பெரும்பாலான கடகத்துக்கு. ஒரு சில கடகம் பாருங்க, பரவாயில்லைங்க நான் சமாளிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. இவங்க ஒண்ணும் சமாளிக்கல. தசை நல்லா இருந்திருக்கும், தசநாதன் சமாளிச்சிட்டா. அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க நான் சமாளிச்சிட்டாங்க, நான் புத்திசாலித்தனமா மெயின்டைன் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. ஆக கடகம் எல்லாத்தையுமே இழந்தாச்சு. இழந்து இனி எது வந்தாலும் நாங்க பாத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். எவ்வளவோ பாத்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. பட் இப்ப கடகத்துக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் பாக்கிய சனியா இருக்காரு. எல்லாத்தையும் கொடுங்க திருப்பி அவர் தர போறாரு. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நிறைய கடகத்துக்கு ஒரு சந்தேகம் வரும். என்னம்மா எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க போறாருன்னு சொன்னீங்க, ஆனா இவர் வக்ரகதி அடைஞ்சாரு, பாக்கிய சனியா இருந்து வக்ரகதி அடைஞ்சிட்டாரு, எப்படி கொடுப்பாரு அப்படின்ற எண்ணம் இருக்கும். வக்ரகதி அடைஞ்சா என்னம்மா, குருனோட உச்ச பார்வையில தானே இருக்க போறாரு. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுக்க போறாரு. 2028 வரைக்கும் கவலை பண்ணணுன்ற அவசியம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இவர் வக்ரகதி அடையும் போது இவர் பாத்தீங்கன்னா 7 மற்றும் 8 அதிபர். 7ஆம் பாவம் களத்திர ஸ்தானத்துக்கு இவர் தான் அதிபர். நிறைய கடகத்துக்கு பாத்தீங்கன்னா, பெருசா எனக்கு வைர ஒட்டியான வாங்கி கொடுக்க வேண்டாம், வைர அட்டிகை வாங்கி கொடுக்க வேண்டாம். கணவன் குறித்து நிறைய ஆசை. கல்யாணம் ஆன புதுசுல நீ என்கிட்ட பாசமா இருந்த, உங்க அம்மாக்கு தெரியாம என்ன சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டு போனேன். ஆமா, இப்ப நான் உயிரோட இருக்கேன்னா செத்தரான்னு கூட நீ கண்டுக்க மாட்டேங்கிற. இப்போ ஒண்ணும் இல்ல, என் வீட்டுக்குள்ள கல்யாணம் ஆன புதுசுல ஸ்வீட் வாங்கினது பனியனுக்குள்ள வச்சுட்டு மல்லிகை ஆமா ஒழிச்சு வச்சு பேண்ட்டுக்குள்ள வச்சு எல்லாம் கொடுத்தேன். இப்ப நீ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறியே. நான் இப்ப வீட்டுல வேலை செய்யறதுக்கு மட்டும் ஒரு ஆளா, சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு மட்டும் ஆளா, உன் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் டீச்சரா, ஆயம்மாவா, இப்படி நிறைய விஷயம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அதுக்கு மேல கடகத்துக்கு குழந்தைங்க மேல ரொம்ப ஆசை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் இவங்க அப்படி யோசிப்பாங்க, என்னடா நம்ம எல்லாம் செய்யறோம், நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்ல, நமக்குன்னு ஒரு பாசம் இல்ல, நம்மள யாரையும் சாப்பிட்டியா, சாப்பிடுறியா, இருக்கியா, செத்தையா அப்படின்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே. அதுவும் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு வாய் தண்ணி கொண்டு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நம்ம வெறும் ஏடிஎம் மிஷினா மட்டும் இருக்குமே அப்படின்னு வேலை செய்யற கடகத்துக்கு. வேலை செய்யாத வீட்டுல இருக்கவங்க நம்ம வெறும் ஆயாமா மட்டும்தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட் மெய்டு தான். நம்ம நமக்கு இந்த குடும்ப தலைவின்ற அங்கீகாரம் கூட இல்லையே. இப்படி நிறைய யோசனைகள் இருக்கு வச்சுக்கோமா. கணவர் சார்ந்து நிறைய யோசனை. அவர் என்ன எனக்கு இது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். சாப்பிடுமா, நல்லா சாப்பிடுமா, உடம்பு பார்த்துக்குமா, ஒரு வெளில போலாமா, 6 நாளும் உழைக்கிற, 7ஆவது நாள் நீ ரெஸ்ட் எடுமா, ஹோட்டல்ல வாங்கிக்கிறேன், இல்ல நான் குழம்பு வைக்கிறேம்மா, நீ சொல்லுமா. அப்படி கூட இந்த மனசு கேட்க மாட்டேங்கிற. இந்த ஒரு மன கவலை நிறைய கடகத்துக்கு உண்டு. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் உண்டுமா. 100 கடகம் இருக்குன்னா 99 கடகத்துக்கு இதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி தான் ப்ரையாரிட்டி. காலபுருஷனுக்கே 4ஆம் பாவம் அப்படின்னு போது நான் வாழறதே என் குடும்பத்துக்காக தான். அதுதான் கடகத்தோட மைண்ட் செட். ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப அன்பானவங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை தான். கண்டிப்பா மேம். அப்ப ஆமா பிரச்சனை தான். அவங்க பெருசா எதிர்பார்க்கறது இல்ல, ஏதோ நியாயமான சில எண்ணங்கள் தானம்மா, அதுவும் கிடைக்கிறது இல்ல. அப்ப அவங்க அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த காலகட்டம் சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா, உன் கணவர் சார்ந்து உனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, யோஜனைகள் இருக்குன்னா சிலது நிறைவேற்றி கொடுத்துருவாரு. கணவர் சொல்லுவாரு, யார்கிட்டயோ போய் சொல்லுவாரு, இவங்க காதுபட, இவங்க அவர் பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்கன்றது கவனிக்க மாட்டாரு, சொல்லுவாரு. இவங்க காதுல அந்த வார்த்தையை சனி பகவான் விழ வைப்பாரு. என் ஒய்ஃப் இல்லைன்னா என் குடும்பமே ஒண்ணும் இல்லப்பா. இந்த ஒரு வார்த்தை போதுமே. ஆமா, என் ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஐடியல் ஒய்ஃப். அவ இல்லைன்னா ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது, என் குடும்பமே சின்ன பின்ன ஆயிருக்கும். இல்ல ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம சொன்ன அதே ஸ்லாங்ல சொல்ல, அதே வேர்ட்ஸை யூஸ் பண்ணலனாலும் இதை மீன் பண்ற வேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்ணுவார். இந்த ஒரு வார்த்தை கடகத்துக்கு ஓடும் 10 வருஷத்துக்கு. புரியுதாம்மா? எங்களுக்கு இந்த ஒரு வார்த்தை போதுமே, நாங்க திருப்பி மங்குன்னு ஓடுமே. அடடா எங்க வீட்டுக்காரி எவ்வளவு பெருசா நம்ம மேல பாசம் வச்சிருக்க, எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு. அதே மாதிரி குழந்தைங்க சொல்லும், எங்க அம்மா எல்லாம் ரொம்ப நல்ல அம்மா தெரியுமா, எங்க அம்மா எல்லாம் நான் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற வார்த்தையும் குழந்தைங்க சொல்லுவாங்க. மாதிரி யாரும் வர மாட்டாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா கணவர் இந்த வார்த்தைகளை சொல்லுவாரு. ஆக கணவர் குறித்து நிறைய யோஜனைகள், நிறைய ஆசைகள் இருக்குன்னா சிலவற்றை நிறைவேற்றி கொடுப்பார் சனி பகவான். இது ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி 8ஆம் பாவத்துக்கும் சனிதா அதிபர். வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட பாத்தீங்கன்னா அன்பை எதிர்பார்த்த பதிலுக்கு வெறுப்பு தான் கிடைச்சிச்சு. அதனால அந்த அன்பை நான் வெளியே எதிர்பார்த்தேன், வெளியே கிடைச்சிச்சு. அந்த வெளியே கிடைச்ச அன்பு ரொம்ப பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு. இப்ப அன்பே பாத்தீங்கன்னா எனக்கு விஷமா மாறுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. கிடைக்காதது அங்க கிடைச்சிச்சு, ஆனா கிடைச்சதும் விஷமா மாறிடுச்சு. அந்த மாதிரி எனக்கு ஒரு காலகட்டத்துல ரொம்ப ஆதரவா இருந்தவங்க, என்னோட சிச்சுவேஷன்ஸ் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தவங்க, ஆதரவா இருந்தவங்க, என்னோட சிச்சுவேஷன்ஸ் தெரிஞ்சு என்ன த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
சொல்லல, ஆனா சொல்லாம நிறைய விஷயம் செய்யறாங்க. இல்ல சொல்லிட்டாங்க. இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் எப்போ உன்னோட வெளியே இருக்க உறவு டாக்ஸிக் ஆகுதோ, சனி பகவான் அதை வேர் களைஞ்சிடுவார். வேரோட களைஞ்சிடுவார் அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லைங்களேங்க. இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க இல்லன்னா இந்த வரிகள். சந்தோஷமா இருங்க இல்லன்னா அவ்வளவுதான். சந்தோஷமா இருங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து இருக்குமா? எங்க அண்ணனே எனக்கு குடுக்க மாட்டேங்கிறான். எங்க பாத்தீங்கன்னா, அண்ணியே எங்களுக்கு பிரச்சனை பண்றா. அவ நெகட்டிவ்லாம் நெறைய பண்றா. அது நெகட்டிவிட்டி நெறைய பண்றா. நான் அந்த சொத்த போய் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ம். எனக்கு உடம்பு சரியில்லாம பண்றா. எனக்கு அது பண்றா. எனக்கு எப்ப பாரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. நெறைய பேர் சொல்ல கூட சொல்லுவாங்க. நான் எப்ப பாரு ரத்த வாந்தி எடுக்கிறேன் ஆமா, அப்படின்னு ஆமா. எல்லாம். இப்ப இந்த ஜெயம் ரவி சார் கூட ஒண்ணு சொன்னாரு ஆ பாருங்க. இந்த மாரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரி எல்லாம் பண்றாங்க. சிலர் இருக்காங்க தான் அந்த மாரி பண்றவங்க. பிளாக் மேஜிக் ஆமா, பண்றவங்க. ஆமா. அந்த மாரி எல்லாம் பண்றாங்க. இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? சனி அதுக்கான நியாயத்த உங்களுக்கு குடுப்பாரு. வாங்கி குடுத்துருவாரு. கவலைப்பட வேண்டாம். இப்படி நெறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, 8ஆம் பாவம் குறித்தும் நெறைய ஆசைகள் இருக்குன்னா, சில ஆசைகள் நிறைவேறும். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வையில கொடுக்கக்கூடிய ம். பலன்கள். கடைசி 40 நாட்கள் வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லாம என்ன பண்ண போறாரு அப்படின்னா, பாக்கிய சனி தான். பாக்கிய சனி பாக்கியங்கள குடுக்குறாரு அப்படின்றது ஓகே. ம். கெடுக்கல. ஆனா எல்லாமே நிதானமா வருது. எல்லாமே ஸ்லோ மோஷன்ல வருது. அப்ப எனக்கு தோணுது, ஒய் திஸ் டிலே? ஏன் எல்லாமே என்ன சுத்தி டிலேவா இருக்கு? திருப்பி பாத்தீங்கன்னா, எங்க கணவர் என்ன பத்தி ரொம்ப பெருமையா பேசினாரு. திருப்பி எங்க கணவர் என்ன கண்டுக்கவே மாட்டேன்றாரு. திருப்பி பாத்தீங்களான்னா, ஒரு வேதாள பழையபடியே முருக போயிடும். மனம் என்ன ஏறுன கதையா மாதிரி இருக்கா? மாறிடுச்சு. அப்ப நடுவுல ஒரு வார்த்தை சும்மா மத்தவங்களுக்காக சொன்ன வார்த்தையா? உண்மையா மனசுல இருந்து வந்த ஆ. வார்த்தை இல்லையா? அப்படின்ற மாரி ஒரு குழப்பம் அப்படின்றது வரும். எந்த விதத்திலயும் இவங்க குழம்ப வேண்டிய அவசியம் இல்ல. சனி நல்லது தான் செய்ய போறார். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அங்கீகாரம் வீட்லயும் சரி, சொசைட்டிலயும் சரி, ஆஃபீஸ்லயும் சாலிடா நடக்குமா? மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பா. எத நினைச்சும் கவலைப்படாதீங்க கடகராசிக்காரர்களே. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். கண்டிப்பா. கிடைக்கலன்னா அது நமக்கானது இல்லன்னு நினைச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான். ம். இப்போ கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல எந்த கடவுள் வழிபாடு பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? கடகம் பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, மைஷாசுர மர்தினி ஸ்லோகம். தினம்தோறும் பாராயணம் பண்ணலாம். ரிஷபம், கடகம்லாம் அம்பிகை தான் கூப்பிடணும். இவங்க மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் இந்த காலகட்டத்தில தினம்தோறும் பாராயணம் பண்றாங்க. அப்டின்னும்போது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த பிரச்சனைய இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கோவம் வரும். எய்த்து பேசுவாங்க. சார்ட் அவுட் பண்ணுவாங்க. மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு இவங்க நோயாளியா மாறிட மாட்டாங்க. ம். அதனால மகிஷாசுர மர்தினி அவங்களோட ஸ்லோகம் படிக்கும்போது, உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். வர்றது வரட்டும். இல்லன்னாலும் கவலைப்படாதீங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ள போங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.